ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் வெளியாக சென்சார் போர்டு இது வரைக்கும் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி 2-3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. கலைஞர் மட்டும் இல்லை, ஒரு படம் எடுக்கிற எல்லாருடைய அந்த உழைப்பும் அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா பணம் மட்டும் இல்லை, அந்த ஸோ எந்த படம் எடுத்தாலும் அவங்க வந்து மக்கள்கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதில் தாமதம் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து விசாரணையில் வந்து ஆஜர்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது ஆஸ் பர் ப்ரொசீஜர் இது நடக்க வேண்டியது. அந்த ப்ரொசீஜர் படி நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் என்ன அடுத்த விஷயம் என்ன நகர்வு அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் வெளியாக சென்சார் போர்டு இது வரைக்கும் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி 2-3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக சிஎம்மும் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஒரு கலைஞர் மட்டும் இல்லை, ஒரு படம் எடுக்கிற எல்லாருடைய அந்த உழைப்பும் அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா பணம் மட்டும் இல்லை, அந்த முதலீடு வந்து முயற்சியும் இருக்குது, அவங்களுடைய நேரமும் இருக்குது, அவங்களுடைய டேலண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ எல்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய அந்த உழைப்பிலிருந்து வர்றது தான் அந்த ஒரு படம். ஸோ எந்த படம் எடுத்தாலும் அவங்க வந்து மக்கள்கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் யாராக இருந்தாலும் ஒரு படத்தை எடுப்பாங்க. அதில் தாமதம் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிந்திக்க வைக்க வேண்டிய விஷயம்.